بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد கணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் எங்களுடைய தஃப்சீர் விளக்க வகுப்பில் முதலாவது அமர்வில் ஒன்று கூடியிருக்கிறோம். இன்று எங்களுடைய தலைப்பு சூரத்துல் ஃபாத்திஹா. நேற்று நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியது போன்று இன்ஷா அல்லாஹ் ஆரம்பமாக சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஒரு அறிமுகத்தை பார்ப்போம். அறிமுகம் என்ற நேரம் என்னென்ன விடயங்கள் உள்ளடங்கும் என்பதை நான் நேற்று கூறியிருந்தேன். இன்று அந்த கூறின பிரகாரம் ஒவ்வொரு தலைப்பு கீழாக பார்ப்போம். கட்டாயம் உங்களுக்கு அனுப்பப்பட்ட PDF அதனை பிரிண்ட் எடுத்திருப்பீர்கள் என்று ஆதரவு வைக்கிறோம், நம்புகிறோம். எடுக்க தவறியவர்கள் ஏதாவது ஒரு தாளிலேயாவது சொல்லப்படக்கூடிய விடயங்களை குறித்து கொள்ளவும் எழுதி கொள்ளவும். இன்ஷா அல்லாஹ் பாடம் முடிந்ததன் பின்னர் அந்த பிரிண்ட் எடுத்து அதிலே பதிவு செய்து கொள்ளவும். அந்த அடிப்படையில் சூரா ஃபாத்திஹாவுக்கு இருக்கின்ற பெயர்களை முதலாவதாக பார்ப்போம். சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பல பெயர்கள் இருக்கிறது. அதிலே முதலாவது ஃபாத்திஹத்துல் கிதாப் என்று சொல்லப்படும். ஃபாத்திஹத்துல் கிதாப். ஃபாத்திஹத்துல் கிதாப் என்ற பெயர் ஏன் சொல்லப்படுவதென்றால், இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், குர்ஆன் முஸ்ஹப் அது இந்த சூறாவை கொண்டுதான் ஆரம்பமாக இருக்கிறது. அதே போல தொழுகையில் கூட ஆரம்பமாக நாம் இந்த சூறாவைத்தான் ஓதுகிறோம். எல்லா சூறாவுக்கும் ஆரம்பமாக இந்த சூறா பதிவாகி இருக்கிறது என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல ஃபாத்திஹத்துல் கிதாப் என்ற இந்த பெயர் புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ்லையும் பதிவாகி இருக்கிறது. உபாதா இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பிஃபாத்திஹத்தில் கிதாப். சூரத்துல் ஃபாத்திஹத்தில் கிதாப் என்று சொன்னார்கள். அதாவது சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதாதவர் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இந்த ஹதீஸிலே ஃபாத்திஹத்துல் கிதாப் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்தது இன்னொரு பெயர் தான் உம்முல் குர்ஆன். உம்முல் குர்ஆன் என்று சொல்லப்படும். உம்முல் குர்ஆன் என்று ஏன் சொல்லப்படுகிறது என்றால், எல்லா சூறாக்களுக்கும் முன்னால் அந்த சூறா இருக்கிறது. அடுத்த சூறா எல்லாம் அதுக்கு பின்னால் தான் இருக்கிறது. எழுதுகின்ற பொழுதும் சரி, ஓதுகின்ற பொழுதும் சரி, முதலாவதாக நாம் குர்ஆனை ஆரம்பிக்கின்ற பொழுது சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டுதான் ஆரம்பம் செய்கிறோம். எனவே இது முன்னால் சொன்ன பேருக்கு ஒப்பானது. ஃபாத்திஹத்துல் கிதாப் என்று சொன்னோம் இல்லையா, அதுக்கு ஒப்பான ஒரு கருத்து. எனவே இதுக்கு இன்னொரு விளக்கமும் சொல்லப்படுகிறது. ஏன் உம்முல் கிதாப் என்று சொல்லப்படுகிறது என்றால், அரபிகளிடத்திலே எல்லா விடயங்களையும் உள்ளடக்கின ஒரு விடயத்துக்கு உம்முன் என்று சொல்லப்படுமாம். எல்லா விடயத்துக்கும் ஒரு முன்னால் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் அனைத்து விடயத்தை உள்ளடக்கின ஒன்றுக்கு உம்முன் என்று சொல்லப்படுமா. ஏன்னா அதுக்கு பின்னால் தான் அடுத்த விடயங்கள் தொடராக வரும். எனவே அந்த ஒரு அர்த்தமும் அதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய தஃப்சீரிலே எழுதியிருக்கிறார்கள். சரி, இந்த உம்முல் கிதாப் என்ற பெயரும் ஒரு சஹீஹான ஹதீஸ், புகாரில வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ்லே பதிவாகி இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹுக்கு முன்னால் இருக்கக்கூடிய 2 ரக்காத்துகளையும் இலகுவான முறையில் தொழுது முடித்து விடுவார்கள். மிக இலகுவாக இருக்கும் அந்த 2 ரக்காத்துகளும். ஹத்தா இன்னி லஅகூல் ஹல் கர்அ பி உம்மில் கிதாப். அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினார்களா என்று நான் கூறும் அளவுக்கு இலகுவாக தொழுது முடிப்பார்கள். இங்கே கர்அ பி உம்மில் கிதாப், உம்முல் கிதாப் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே இதுவும் ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடிய பேர் தான். அதே போல இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுடைய ஹதீஸ். அது புகாரியிலே வந்திருக்கிறது.
அவர்கள் சொல்லுகிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உம்முல் குர்ஆன் ஹிய ஸப்உல் மசானி. உம்முல் குர்ஆன் என்ற இந்த சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கிறது, இது ஹிய ஸப்உல் மசானி, 7 வசனங்களை கொண்டது, 7 ஆயத்துகளை கொண்டது, திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடியது. அதே போல வல் குர்ஆனுல் அதீம், மகத்தான அல் குர்ஆன் என்று சொன்னார்கள். ஏன் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அல் குர்ஆனுல் அதீம், மகத்தான குர்ஆன் என்று சொல்லப்படுகிறது என்றால், முழு குர்ஆனுடைய உள்ளடக்கமும் அந்த சூறாவிலே இருக்கிறது என்பதை பின்னால் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அடுத்த இன்னொரு பெயர் தான் அஸ்ஸபுல் மசானி. அஸ்ஸபுல் மசானி என்று சொல்லப்படும். இப்ப இது முன்னால் சொன்ன ஹதீஸ்ல வந்திருக்கிறது, அஸ்ஸபுல் மசானி என்று சொல்லப்பட்டது. அதே போல இன்னொரு பெயர் அல் குர்ஆனுல் அதீம் என்றும் சொல்லப்படும். சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு இன்னொரு பெயர் அல் குர்ஆனுல் அதீம். அதையும் இந்த நான் முன்னால் சொன்ன ஹதீஸ்லே தெளிவாக வந்தது. அதே போல நிறைய ஹதீஸ்கள், அதே போல நிறைய பெயர்கள் வந்து சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கிறது. எனவே அதிகமான பெயர் ஒன்றுக்கு இருக்கிறது என்பது அது அதனுடைய சிறப்பை எடுத்து காட்டும், அதனுடைய சிறப்பை எடுத்து காட்டும். எனவே சூரத்துல் ஃபாத்திஹாவை பொறுத்தவரையில் இது ஒரு சூறாக்களிலேயே ஒரு ஒரு மகத்தான ஒரு சூறா, ஒரு மகத்தான ஒரு சூறா. இது 7 வசனங்களை கொண்டது, திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடியது. சூரா தொழுகையிலும் சரி, ஒவ்வொரு ரக்காத்துலையும் ஓதப்படுகிறது, ஒவ்வொரு ரக்காத்துலையும் ஓதப்படுகிற ஒரு சூரா தான் சூரத்துல் ஃபாத்திஹா. அடுத்ததாக பார்ப்போம் இந்த சூறாவுக்கு இருக்கின்ற சிறப்புகள். சூறாவுக்கு இருக்கின்ற சிறப்புகளை பார்ப்போம். இந்த சூறாவுக்கு பல சிறப்புகள் ஹதீஸிலே தரிப்பட்டிருக்கிறது. அதிலே முதலாவது சொல்லப்படுகிற இந்த சூறா அது ஒரு ஒலி, அது ஒரு ஒலி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் எந்த ஒரு நபிக்கும் கொடுக்கப்படாத ஒரு ஒலி இது. இப்னு அப்பாஸ், அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தொட்டு வரக்கூடிய ஒரு ஹதீஸ்லே சஹீஹான ஒரு செய்தி, முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி பதிவாக இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இருந்தார்கள். அந்த நேரத்தில் மேலே ஒரு சத்தம் கேட்ட பொழுது பார்த்தார்கள். அப்பொழுது வானத்தில இருந்து ஒரு கதவு திறக்கப்பட்டது. அந்த கதவு இதுக்கு முன்னால் திறக்கப்படவில்லை. அந்த நாள் தான் இந்த கதவு திறக்கப்பட்டு ஒரு மலக்கு இறங்கவும், அந்த மலக்கும் அப்பொழுதுதான் அந்த பூமிக்கு இறங்கி, இதுக்கு முன்னால் அந்த மலக்கு இறங்கினது கிடையாது. வந்து சலாம் கூறி சொன்னார்கள், அப்ஷிர் பினூரைனி உதீதஹுமா, உங்களுக்கு 2 சூறாக்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, 2 ஒளிகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அதனை கொண்டு நீங்க நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். உங்களுக்கு முன்னால் வந்த எந்த ஒரு நபியும் அது கொடுக்கப்படவில்லை. அதில் முதலாவது ஃபாத்திஹத்துல் கிதாப், அதுதான் சூரத்துல் ஃபாத்திஹா என்று சொல்லிவிட்டு வஹவாத்தீம் சூரத்துல் பக்ரா, அடுத்தது சூரத்துல் பக்ராவுடைய இறுதி ஆயத்துகள் வசனங்கள் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ்லே இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு நூர், ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த விடயம், முஸ்லிமிலே இன்னொரு ஹதீஸ் வருகிறது. அந்த ஹதீஸ் எதனை அறிவிக்கிறது என்றால், இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது என்பது அல்லாஹ்விடம் ஒரு அடியான் பேசுகிறான், அல்லாஹ்விடம் ஒரு அடியான் பேசுகிறான். அதனூடாக அல்லாஹ் தஆலா அவனை மலக்குமார்களிடம் புகழுகிறான். வானத்திலே அல்லாஹ் தஆலா புகழ். இது முஸ்லிமிலே வரக்கூடிய சஹீஹான செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த செய்தியை. அந்த செய்தி நீண்ட ஹதீஸ். இந்த ஹதீஸ், அந்த ஹதீஸ்லே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஒரு அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த மலக்குமார்களிடம், ஹமிதனி அபிதி, என்னுடைய அடியான் என்னை புகழுகிறான். திரும்ப அந்த அடியான் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று ஓதுகின்ற பொழுது அந்த அல்லாஹ் அந்த மலக்குமார்களிடம் சொல்கிறான், என்னுடைய அடியான் என்னை திரும்பவும் புகழுகிறான் என்று சொல்கிறான் என்று அந்த நீண்ட ஒரு ஹதீஸ். எனவே இதிலிருந்து என்ன விளங்க வருகிறது என்றால், இந்த ஹதீஸினூடாக நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை தொழுகையில் ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் மலக்குமார்களிடம் என்ன செய்கிறான், எங்களை புகழ்ந்து கூறுகிறான். எனவே நாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகின்ற பொழுது அர்த்தத்தை புரிந்து ஓத வேண்டும். இமாம் ஓதுகின்ற பொழுது அர்த்தத்தை புரிந்து அதனை சிந்தனை செய்ய வேண்டும்.
எங்களுடைய உள்ளம் எங்கேயோ இருக்கக்கூடாது. அல்லாஹ் எம்மை புகழுகின்ற ஒரு நேரம் அது. நாம் ஒவ்வொரு வசனத்தை ஓதுகின்ற பொழுதும் அல்லாஹ் ஒவ்வொரு வார்த்தையை மலக்குமார்களிடம் சொல்லுகிறான் என்ற ஹதீஸ்லே, நீண்ட ஹதீஸ் அதிலே வந்திருக்கிறது. அதே போல இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை தொழுகையில் ஓதுவது கட்டாயம். அதை ஓத இருந்தால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற ஹதீஸ் முன்னால் நான் சொல்லி காட்டினேன். அடுத்து இன்னொரு சிறப்பு இருக்கிறது. அதுதான் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா ருக்கியா ஷாஃபியா, பரிபூர்ணமான ஒரு ருக்கியா, ஒரு மருந்து, மருந்து என்று சொல்லுவோம். இந்த செய்தி அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹாபாக்களில் சிலர் பயணத்தில் இருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் அரபிகள் வாழுகின்ற ஒரு பகுதிக்கு சென்ற பொழுது அங்கே தெரிந்த யாரும் இருக்கவில்லை. அவர்களிடம் கேட்டார், நாங்கள் உங்களுடைய விருந்தாளிகளா வந்திருக்கிறோம், எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று. அவர்கள் மறுத்து விட்டார்கள். அப்பொழுது அந்த அரபிகள் இருந்த அந்த கூட்டத்துடைய தலைவராக இருந்தவரை ஏதோ ஒரு விஷஜந்து கொத்தி விட்டது, பாம்பு கொத்தி விட்டது என்பதாக சொல்லப்படுகிறது. அப்பொழுது பல முயற்சிகள் மேற்கொண்டார்கள் அவரை சுகமாக்குவதற்கு. ஆனா எதுவும் வெற்றி பெறவில்லை. அந்த நேரத்தில் சிலர் கூறினார்கள், தற்பொழுது எங்களிடம் வந்து சென்ற அவர்களிடம் கேட்டு பார்ப்போம், ஏதாவது இருந்தால் அவர்கள் ஏதாவது மருந்து செய்வார்கள் என்று. அங்கே அவர்களை சந்தித்து கேட்டார்கள். சந்தித்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய தலைவரை பாம்பு கொற்றுவிட்டது. நாங்கள் பல முறையிலும் முயற்சி செய்தோம், ஆனால் அது பயனளிக்கவில்லை. உங்கள் யாராவது இருக்கிறீர்களா அவருக்கு மருந்து செய்வதற்காக என்று கேட்ட பொழுது சஹாபாக்களில் சிலர் சொன்னார்கள், ஆம். ஒருவர் சொன்னார், ஆம் வல்லாஹி இன்னி, அதாவது நான் அவருக்கு ஓதி பார்க்கிறேன் என்று சொன்னார்கள், நான் அவருக்கு மருந்து செய்கிறேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது சொன்னார்கள், ஆனால் வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக நாங்கள் உங்களிடம் நாம் விருந்தாளியாக வந்திருக்கிறோம் என்று சொன்ன பொழுது நீங்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே நான் மறந்து செய்கிறோம், ஆனா இதுக்கு பகரமாக ஏதாவது எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர்கள் சமாதான ஒப்பந்தம் ஒன்று செய்து கொண்டார்கள். செய்தால் அவர்களுக்கு ஒரு ஆடை கொடுப்பதாக, ஒரு ஆட்டு மந்தையை கொடுப்பதாக சொன்னார்கள். அப்பொழுது அவர் சென்றார். அவரிடம் போய் ஒரு உமிழ் நீரை இப்படியே எடுத்து சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினார்கள் என்ற ஒரு செய்தி வருகிறது, சஹீஹான செய்தி. இந்த செய்தியும் புகாரியிலே வரக்கூடிய சஹீஹான செய்தி. சொல்லப்படுகிறது, ஃபகஅன்னமா நுஷுத மின் அகால், அவர்கள் இறுக்கமாக கெட்டிவிட்டு அவரை கெட்டிவிட்டு அவித்து விட்டால் எவ்வளவு ரிலாக்ஸ் ஆகும், அப்படி அவர்கள் அந்த ரிலாக்ஸை உணர்ந்தார்கள். ஒன்றுமே இல்லாத போல நடந்து சென்றார்கள். அந்த வழி இதுக்கு முன்னால் இருக்கவே இல்லாத போல அவர்கள் எழுந்து சென்றார்கள். அவர் சொன்னார்கள், இதுக்கு பகரமாக, எனக்கு மறந்து செய்ததுக்கு பகரமாக நீங்க எதனை ஒப்பந்தம் செய்தீர்களோ அதனை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். ஆனா சஹாபாக்கள் சொன்னார்கள், சற்று பொறுமையாக இருங்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் என்ன செய்வோம், இதனை பற்றி சொல்லுவோம், கேட்போம், அதன் பின்னர் இன்ஷா அல்லாஹ் இதனை நாம் என்னவென்று பார்ப்போம் என்று சொன்னார்கள். அதுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் சந்தித்தார்கள். சந்தித்து இந்த விடயத்தை கூறவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது ருக்கியா என்று, இது ஒரு மருந்து என்று உமக்கு இதுதான் அறிவித்தது என்று சந்தோஷமாக கேட்டுவிட்டு சொன்னார்கள், சரியாக சொல்லிவிட்டீர்கள், எனவே கொடுக்கப்பட்ட இந்த பங்கை பிரித்து விடுங்கள், எனக்கும் அதிலே ஒரு பங்கை தாருங்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சு கொண்டு சென்று விட்டார்கள். ஹைர். எனவே இந்த ஹதீஸ் எதனை அறிவிக்குது, சூரத்துல் ஃபாத்திஹாங்கிறது ஒரு மருந்து. ஹைர். அடுத்த விடயம், சூரா அல் ஃபாத்திஹா இது மக்கியாவா மதனியாவா என்ற விடயம். சூரத்துல் ஃபாத்திஹா இது ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறக்கப்பட்ட ஒரு வசனம், எனவே ஒரு அத்தியாயம். எனவே இதுக்கு நாம் மக்கியா என்று சொல்லுவோம். மக்கியா மதனியா என்கிறது சொல்றது பொதுவாக மக்காவில இறக்கப்பட்டதுக்கு மக்கியா என்றும், மதீனாவில் இறக்கப்பட்டதுக்கு மதனியா என்றும் தான் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனா சரியான கருத்து என்னவென்றால், ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறக்கப்பட்ட அத்தியாயங்கள் இவைகளுக்கு மக்கியா என்றும், ஹிஜ்ரத்துக்கு பின்னால் இறக்கப்பட்ட அத்தியாயங்கள் வசனங்கள் இவைகளுக்கு நாம் மதனியா என்றும் சொல்லுவோம். சில பொழுது மதீனாவுக்கு வந்ததுக்கு பின்னரும்
மதீனா அல்லாத இடங்களில் வசனங்கள் இறக்கப்பட்டிருக்கிறது. மக்காவில் கூட இறக்கப்பட்டது. ஏகே அதுக்கு நாங்க மக்கியாண்டு சொல்ல மாட்டோம், மதினியா என்றுதான் சொல்லுவோம். சரி. அதே போல மக்காவிலும் மதீனாவிலும் அல்லாத சில இடங்களில் பக்கத்தில் உள்ள சில ஊர்களில் கூட பதிரிலே சில சில இடங்களிலே கூட அது வசனங்கள் அத்தியாயங்கள் இறக்கப்பட்டிருக்கிறது, வசனங்கள் இறக்கப்பட்டிருக்கிறது. அவைக்கு அதை நாம் எதை வைத்து பார்ப்போம் என்றால் ஹிஜ்ரத்துக்கு முன்னா ஹிஜ்ரத்துக்கு பின்னா என்பதை பார்த்துதான் முடிவெடுப்போம். ரைட். அடுத்ததாக இந்த சூறாவுடைய விளக்கத்துக்கு செல்வோம். இந்த சூறாவை இந்த சூறா குர்ஆனுடைய ஆரம்பத்தில் அது இருக்கிறது இல்லையா? ஆரம்பத்தில் இருக்கிறது. எனவே அல்லாஹ், அதாவது அவன் மகிமையுடையவன், தன்னுடைய இந்த புத்தகத்தை கலாமை இந்த சூறாவால் ஆரம்பித்திருக்கிறான். காரணம் என்ன? இது முழு குர்ஆனின் முக்கிய நோக்கங்களை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிறது, முழுமையாக உள்ளடக்கி இருக்கிறது. மேலும் குர்ஆன் உடைய ஏனைய முழுமையான எல்லா சூறாக்களும் இந்த சூறாவுக்கான விளக்கம் தான். எனவே அந்த எல்லா சூறாக்களுடைய சுருக்கமும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் உள்ளடக்கப்பட்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது. எனவே முழு குர்ஆனும் இங்கு சுருக்கமாக கூறப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு ஒரு அமர்வு போதாது, ஒரு மணித்தியாலம் போதாது, அது 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் என்று விரிவாக நடத்தி கொண்டே செல்லலாம். அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மகத்தான ஒரு சூறாவில் தான் நாம் இன்று படிக்க இருக்கிறோம். ஆனா இதனை நாம் நேற்று கூறினது போல மிக சுருக்கமாகத்தான் உங்களுக்கு முன்னால் முன்வைக்க இருக்கிறேன். என்னுடைய அடிப்படை நோக்கம், இந்த பாடத்துடைய அடிப்படையான நோக்கம் என்னவென்றால், இதனுடைய அர்த்தங்களை புரிந்து சரியான முறையில் நீங்க இதனை சிந்தனை செய்ய வேண்டும். தொழுகையில் ஓதுகின்ற பொழுது அதனை ஆழமாக சிந்தனை செய்ய வேண்டும் என்பதுதான். அதனை எப்படி எமது வாழ்வில் எடுத்து நடப்பது என்பதை புரிந்து அமல்படுத்த வேண்டும் என்பதுதான். எனவே அதுக்கேற்ற மாதிரியான விளக்கங்கள் தான் இங்கே கொடுக்கப்படும். அடுத்தது சூறாவுடைய ஒவ்வொரு வசனத்துக்கான விளக்கத்தை பார்ப்போம். விளக்கத்தை பார்ப்பதற்கு முன்னால் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற சூரத்துல் ஃபாத்திஹாவின் சுருக்கமான விளக்கம் முழுமையாக இங்கே இருக்கிறது. ஒரு 5 நிமிடம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்ப தற்பொழுது 23 சரியாக இன்ஷா அல்லாஹ் ஒரு 30ற்கு எங்களுடைய பாடம் திரும்ப ஆரம்பமாகும். இதுல இருந்து ஒரு 10 தடவையாவது நிதானமாக திரும்ப திரும்ப இந்த சுருக்கத்தை வாசியுங்க. வாசி விட்டு யாரு ஒரு 10 தடவை வாசி விட்டீர்களோ அவர்கள் இந்த செக் பாக்ஸிலே டன், நான் முழுமையாக வாசி விட்டேன் என்றதை பதிவு செய்யுங்க. அதுக்கு பின்னால பாடத்தை தொடருவோம். சரி, இன்ஷால்லா சரியா 1:30ற்கு திரும்ப பாடம் ஆரம்பமாகும். இப்படி பாடத்திலே இருந்து ஒரு 10 தடவை திரும்ப திரும்ப வாசிங்க. உள்ளத்தில் பதிய வேண்டும், பாடமாக வேண்டும். எங்களுடைய பாடங்களை தொடருவதற்கு மிக இலகுவாக இருக்கும், புரிந்து கொள்வதற்கு மிக இலகுவாக இருக்கும் உங்களுக்கு. ரைட், டைம் ஸ்டார்ட், ஆரம்பிங்க.
என்ன செய்து 3 பேர் தானே இவ்வளவு வாசி இருக்கிறீங்க, மத்தவங்க வாசிக்கா இல்லையா? சரி, இப்ப இதனுடைய சுருக்கத்தை நீங்கள் புரிந்திருப்பீர்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய உள்ளடக்கம் என்ன, அதிலே என்ன விடயம் பேசப்பட்டிருக்கிறது, அதனுடைய ஒரு சுருக்கமான விளக்கம் தான் உங்களுக்கு இப்ப முன்வைக்கப்பட்டது. சரி, இப்பொழுது பார்ப்போம் ஒவ்வொரு சொல்லுக்குமான அர்த்தத்தை. சூரத்துல் ஃபாத்திஹாவில் இருக்கின்ற ஒவ்வொரு சொல்லுக்குமான தனித்தனி அர்த்தத்தை பார்ப்போம். ஆரம்பமாக அல் பஸ்மலா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாவுக்கு செல்வதற்கு முன்னால் நாம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதை பார்த்துவிட்டு போவோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் குர்ஆன் ஓதுவதற்கு முன்னால் கட்டாயமாக ஷைத்தானை விட்டு பாதுகாவல் தேட வேண்டும். இது குர்ஆன் காட்டிய வழி. குர்ஆனை எடுத்த உடனே ஓதக்கூடாது. கட்டாயமாக என்ன செய்யணும்? அல் இஸ்திஆதா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஓதிவிட்டு தான் என்ன செய்ய வேண்டும்? குர்ஆனை ஓதுவதற்கு ஆரம்பிக்க வேண்டும். எனவே அஊது என்றால் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், பில்லாஹி அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன், மினஷ் ஷைத்தான் ஷைத்தானிலிருந்து, அர் ரஜீம், அர் ரஜீம் என்பது சபிக்கப்பட்ட, பலராலும் ஏசப்படக்கூடிய, அந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாக்கப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். ஏன் காரணம்? என்னுடைய மார்க்கத்தில் அவன் எனக்கு தீங்கி விளைத்து விடக்கூடாது, அல்லாஹ்வை நெருங்கின்ற பாதையை அவன் தடுத்து விடக்கூடாது என்பதற்காக பாதுகாவல் தேடுகிறேன் என்று கேட்டுவிட்டு தான் என்ன செய்ய வேண்டும்? குர்ஆனை ஓத ஆரம்பிக்க வேண்டும். பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லா என்பது பிஸ்மி என்று சொல்றது பெயரால், அல்லாஹ், அல்லாஹ்வின் பெயரால். அர் ரஹ்மான் பேரருளாளன், அர் ரஹீம் பேரன்பாளன். அர் ரஹ்மான் என்றா என்ன, அர் ரஹீம் என்றா என்ன என்பதை தஃப்சீரிலே, விளக்கத்திலே பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது இதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது அல்ஹம்து என்றால் எல்லா புகழும். புகழ் அல்ல, புகழுக்கு ஹம்து என்று சொல்லப்படும். அல்ஹம்து என்று சொன்னால் எல்லா புகழும், என்னென்ன புகழ் எல்லாம் இருக்கிறதோ எல்லா புகழும் லில்லாஹி, அல்லாஹ்விற்கே உரியது, அல்லாஹ்வுக்கே. ரப் என்பது இறைவன். அல் ஆலமீன் என்றா அகிலத்தார்கள். அகிலத்தார் என்றா யாரு? அவைகளை இன்ஷா அல்லாஹ் தஃப்சீர் விளக்கத்தில் பார்ப்போம். தஃப்சீர் விளக்கத்தில் அதனை தெளிவாக விளங்கப்படுத்துகிறேன். அர் ரஹ்மான் அர் ரஹீம் பார்த்தோம். மாலிகி என்ற அதிபதி, மாலிக் என்றால் அதிபதி. பொதுவாக மாலிகி, மாலிக் என்று சொல்றது சொந்தக்காரனுக்கு சொல்லப்படும். சொந்தக்காரன், மாலிகுல் பைத் என்று சொன்னா அந்த வீட்டுடைய சொந்தக்காரன், அதுக்கு சொல்லப்படும். மாலிக் யௌமித்தீன், யௌம் என்ற நாள், தீன் என்றா கூலி கொடுக்கப்படக்கூடிய அந்த நாள், அதாவது கியாமத்து நாளுடையக்கு சொந்தக்காரன் அவன் தான். ரைட். அதுக்கு ஏன் அதிபதி என்ற அர்த்தம் இங்கே சொல்லுகிறோம் என்பதை விளக்கத்தில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இய்யாக நஅபுது, இய்யாக என்ற உன்னையே, நஅபுது வணங்குவோம், வணங்குகிறோம். வ இய்யாக இன்னும் உன்னிடமே, நஸ்தஈன் உதவி தேடுகிறோம். அதாவது உன்னை மாத்திரம்தான் வணங்குகிறோம், உன்னிடம் மாத்திரமே தான் உதவியும் தேடுகிறோம். இஹ்தினா எங்களை நேர்வழி நடத்து, நேர்வழி காட்டு அல்ல, நேர்வழி நடத்து, நேர்வழியே, நேர்வழியில் நடத்து வரும், நேர்வழியில் நடத்துவாயாக. அஸ்ஸிராத், அஸ்ஸிராத் என்றால் பாதைக்கு சொல்லப்படும். அல் முஸ்தகீம் என்றால் நேரான. ரைட். யாருடைய பாதை அது? சிராத் பாதையில். அல்லதீன அன்அம்த, அல்லதீன என்றால் எவர்கள், அன்அம்த என்றால் அருள் புரிந்தாய், நீ அருள் புரிந்தாய், நாம் நீ அருள் புரிந்தாய், எவர்களுக்கு நீ அருள் புரிந்தாயோ அப்படியானவர்களுடைய பாதை. அலைஹிம் அவர்கள் மீது, அப்ப எவர்கள் மீது நீ அருள் புரிந்தாயோ அப்படியானவர்களுடைய பாதையில். கைரி என்றால் அல்லாதவர்கள், அல் மக்தூபி கோபிக்கப்பட்டவர்கள், அல் மக்தூப் என்றால் கோபிக்கப்பட்டவர்கள், அலைஹிம் அவர்கள் மீது, அதாவது கோபத்துக்குள்ளானவர்கள், அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளானவர்களுக்கு அல் மக்தூபி அலைஹிம் என்று சொல்லப்படும். வலாண்டா இன்னும் இல்லை, அத்தாலீன் என்றா வழி கெட்டவர்கள், வழி கெட்டவர்கள். இது இதனுடைய சொல்லுக்கான அர்த்தங்கள். இவைகளையும் நீங்கள் மனமிட்டுக் கொள்ள வேண்டும். சொல்லுக்கான அர்த்தங்கள்
மனமிடுவது. ஏன்னா இதே வார்த்தைகள் தான் திரும்ப திரும்ப அதிகமாக குர்ஆன் போகிறது. அதிகமாக அல்ஹம்து என்ற வார்த்தை பல முறையில் குர்ஆனில் நிறைந்து காணப்படும். அல்லாஹ் என்ற வார்த்தை, ரப் என்ற வார்த்தை, ஆலமீன் என்ற வார்த்தை, ரஹ்மான், ரஹீம் நிறைய இடங்களில் குர்ஆனில் நிறைய இடங்களில் காணப்படும். எனவே சரியான அர்த்தத்தை என்ன செய்து கொள்ள வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹைரன். அடுத்ததுக்கு போவோம். சூராவுடைய ஒவ்வொரு வசனத்துக்கான விளக்கத்தை பார்ப்போம். ஹைர், பாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹி அர் ரஹ்மான் ரஹீம். இதனுடைய விளக்கத்தை சுருக்கமாக பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதுடைய சுருக்கமான விளக்கம் என்னவென்றால், அல்லாஹ்விடம் உதவி தேடியவராகவும் அவனது பெயரை கூறுவதன் மூலம் அவனுடைய அருளை எதிர்பார்த்தவராகவும் அல் குர்ஆன் ஓதுவதை நான் ஆரம்பம் செய்கிறேன் என்பதுதான். அதாவது அல்லாஹ்விடம் உதவியை கேட்டு அல்லாஹ்விடம் உதவியை வேண்டி அல் குர்ஆனை என்ன செய்கிறேன்? ஓதுவதற்கு ஆரம்பம் செய்கிறேன் என்பதுதான் இதனுடைய விளக்கம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதில் நாம் பார்த்தோம் என்றால், அல்லாஹ்வுடைய 3 அழகிய பெயர்கள் அது அங்கே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று அல்லாஹ் என்ற வார்த்தை. அல்லாஹ் என்றா என்ன அர்த்தம் என்றால், உண்மையாக வணங்கப்பட தகுதியானவன். என்பதுதான் அல்லாஹ் என்பதற்கு அர்த்தம். இது வேறு யாருக்கும் சூட்டப்பட முடியாது, சொல்ல முடியாது. அல்லாஹ் என்ற பெயர் வேற யாருக்கும் சொல்லப்பட முடியாது. அவனுக்கு மாத்திரம் சொந்தமான ஒரு பெயரு தான் அல்லாஹ் என்பது. வேற யாருக்கும் சொல்லப்பட முடியாது. அடுத்த பெயர் அர் ரஹ்மான் என்ற பெயர். அர் ரஹ்மான் என்பது விஷாலமான அருளை கொண்டவன். அவனுடைய அருள் விஷாலமாக இருக்கும். ரஹ்மானுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. என்னவென்றால், இரக்கமுடையவன் என்ற அர்த்தம். விஷாலமான இரக்கமுடையவன். அர் ரஹீம் என்பது தனது அடியார்களில் தான் நாடியோருக்கு அன்பு காட்டுபவன். இதுதான் அர் ரஹீம் சொல்லப்படும். அர் ரஹீம் என்றால் இரக்கம் காட்டுபவன் என்ற அர்த்தம். தனது அடியார்களின் தான் நாடியோருக்கு அன்பு காட்டுபவன், இரக்கம் காட்டுபவன். குறிப்பாக தனது அடியார்களில் முஃமின்களான விசுவாசிகளுக்கு அவர்களில் உள்ளடங்கும். குறிப்பாக அல்லாஹ் யாருக்கெல்லாம் நாட்டானோ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவான் என்ற அர்த்தத்தில் விளங்கக்கூடியதான் அர் ரஹீம் என்பது. ரைட். இது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கூடிய ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம். இது அடுத்தது சூராவுக்கு செல்வோம். சூராவுடைய முதலாவது வசனத்துக்கு செல்வோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்றால் அஹ்லுத்தாருடைய இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்பதுதான் அர்த்தம். எங்களுக்கு தெரிந்த அர்த்தம் என்னவென்றால், இது அல்லாஹ் அடியார்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறான். அது என்ன? இந்த உலகத்துல உள்ள அனைத்து படைப்பினங்களையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டு இருக்கின்ற இரட்சகன் அல்லாஹ்வை நீங்கள் புகழுங்கள், இப்படிதான் புகழ வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா காட்டி கொடுக்கிறான். ரைட். எனவே அல்ஹம்து என்றது, இந்த அல்ஹம்து என்ற வார்த்தை இது எல்லா புகழையும் உள்ளடக்கிக் கொள்ளும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா புகழையும் உள்ளடக்கிக் கொள்ளும். இதிலே எந்த ஒரு புகழும் அடியார்களுக்கு சொந்தம் கிடையாது. அல்லாஹுடைய புகழ் அது தொடரானது, அது துண்டிக்கப்பட மாட்டாது. அது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இல்லாமல் போகும் என்று சொல்ல முடியாது. அது ஆரம்பம் முழுக்க இறுதி வரை, அதுக்கு ஆரம்பமும் இல்லை இறுதியும் கிடையாது. அந்த அளவுக்கு தொடரானது, சொந்தமானது. இந்த மனிதர்களை எடுத்துக்கொண்டால் ஒரு காலம் இருக்கக்கூடிய போல இன்னொரு காலத்தில் இருக்க மாட்டாது. ஒரு புகழ் அது 10 வருடங்களுக்கு பின்னால்தான் கிடைக்கும். எனவே அல்லாஹ்வுடைய புகழ் அப்படி கிடையாது. அது தொடரானது, அது நிலையானது.
எனவே அவனுடைய புகழ் என்பது அது பரிபூரணமானது. அவனுடைய மஹப்பத்தோடு, அவனுடைய அன்போடு சேர்த்து, அவனுடைய மகத்துவத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒன்றுதான் புகழ் என்று சொல்லப்படும். ஹைர். அடுத்தது லில்லா. லில்லா, இப்ப அல்லாஹ் என்ற அர்த்தம் என்னவென்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். வணங்கப்பட தகுதியானவன், உண்மையாக வணங்கப்பட தகுதி. இந்த அர்த்தம் தான் இப்னு ஜரீர் தபரியாக இருக்கலாம், அதே மாதிரி தப்சீருல் வசீத்தாக இருக்கலாம், ஏனைய தப்சீர் கிதாபுகளை எடுத்துக்கொண்டா எல்லா இடத்திலும் இந்த அல்லாஹ் என்பதற்கு அர்த்தம் அல் மஅபூத் அல் மஅலூ, வணங்கப்படக்கூடியவன் என்பதான் இதுக்கு அல்லாஹ்வுக்கு அர்த்தம். அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லுகிறோம், அதனுடைய அர்த்தம் என்னவென்று ஆழமாக உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும், தெரியாமல் இருக்கக்கூடாது. அடுத்த ரப்பில் ஆலமீன். ஏன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும்? ஏன் ஏன் காரணம்? அகிலத்தாரை படைத்து பரிபாலிப்பவன் அவன்தான், ரப்பில் ஆலமீன். ரப் என்பதற்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. ஒன்று, அனைவராலும் தேவைப்படக்கூடியவன், அனைவராலும் தேவைப்படக்கூடியவன். சொந்தக்காரன், சீர்திருத்தம் செய்யக்கூடியவன், வழிநடாத்துபவன், திட்டமிடுபவன், படைப்பவன், வணங்கப்படக்கூடியவன். இது எல்லா அர்த்தங்களும் ரப்புக்கு இருக்கிறது. எல்லா அர்த்தங்களும் ரப் என்பதற்கு இருக்கிறது. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், அடியாறு அனைத்து படைப்பினங்களுக்கும் படைப்பினங்களும் அவன் பக்கமே தேவைப்படுகிறார்கள். அதே போல அனைத்துக்கும் சொந்தக்காரன் அவன்தான். அனைத்து படைப்பினங்களுடைய விடயங்களையும் திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடியவன் அவனே என்ற அர்த்தம் இந்த ரப்புக்கு இருக்கிறது. அல் ஆலமீன் என்று சொல்லுவது அல்லாஹ் அல்லாத என்னென்னெல்லாம் இருக்கிறதோ அது அனைத்துக்கும் அல் ஆலமீன் என்று சொல்லப்படும். அல் ஆலமீன்ங்கிறது அல்லாஹ் அல்லாத என்னென்னவெல்லாம் இருக்கிறதோ, அந்த காலமாக இருக்கலாம், இந்த காலமாக இருக்கலாம், அல்லது வரக்கூடிய காலமாக இருக்கலாம், எந்த காலத்திலும் சரி படைப்பினங்கள் இருந்து மறைந்ததாக இருக்கலாம், அல்லது புதிதாக உருவாக இருக்கிற படைப்பினங்களாக இருந்தாலும் எல்லாம் இந்த ஆலமீனுக்குள் உள்ளடங்கும். அது வானம், பூமி, பூமிக்கு கீழால், வானத்துக்கு மேலால், எங்க எல்லாம் இருக்கிறதோ அது எல்லாம் படைப்பினங்களுடைய அனைத்து வகைகளையும் உள்ளடக்கி கொள்ளும் இந்த ஆலமீன் என்கிறது. ரைட். அனைத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புக்கே எல்லா புகழும். அல்லாஹ் பற்றி ஒரு அறிமுகம் இங்கே கொடுக்கப்படுகிறது. அடுத்த வசனம் அர் ரஹ்மான் அர் ரஹீம். அர் ரஹ்மான் என்றா என்ன, ரஹீம் என்றா என்ன மொழிபெயர்ப்பை நாம் பார்த்தோம். அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்கிற இந்த ரெண்டு பெயர்களும் ரஹ்மா என்ற இந்த வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது. ரஹ்மத் என்கிறது அருள், இரக்கம் என்று சொல்லப்படும். ரஹ்மான் என்கிறதுக்கும் ரஹீமுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், ரஹ்மான் என்கிறது அது கூடுதலாக இரக்கம் காட்டக்கூடியதை அறிவிக்கும். ரஹீம் என்ப சொல்லை விட அதிகமான அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் ரஹ்மான் என்கிறது. எனவே தான் சொல்லுவோம் நம்ம விசாலமான இரக்கமுடையவன், அனைத்து படைப்பனங்களுக்கும் இரக்கம் காட்டக்கூடியவன். ரஹீம் என்கிறது அவன் நாடிய சிலர்களுக்கு மாத்திரம், குறிப்பாக முஃமின்களுக்கு மாத்திரம் இரக்கம் காட்டக்கூடிய. இந்த செய்தி அதிகமான தப்சீர் கிதாபுகளை, தப்சீர் இப்னு ஜரீர் தபரி, தப்சீருல் குர்துபி, இமாம் அதாவது அல்வாவுல் பயான், இது போல பல கிதாபுகளிலே இந்த ரஹ்மான் ரஹீமுக்கான இந்த விளக்கம் விரிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது, இந்த ரஹீம் என்கிறது அவன் நாடியோர்களுக்கு மாத்திரம்தான் இரக்கம் காட்டுபவன், குறிப்பாக முஃமின்களுக்கு மாத்திரம்தான் இரக்கம் காட்டக்கூடியவன் என்று எப்படி சொல்லலாம் என்றால், அதுக்கு குர்ஆன் வசனங்கள் அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அன்கபூத் சூரா அல் அன்கபூத் 21வது வசனத்தில் சொல்கிறான், யுஅذிபு மய்யஷா வயர்ஹமு மய்யஷா. நாடியவருக்கு, அவன் நாடியவர்களை சந்திப்பான், நாடியவர்களுக்கு இரக்கம் காட்டுவான். அங்கே வயர்ஹமு, அந்த ரஹீம் என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா பாவிக்கிறான். அதே போல மற்றும் ஒரு வசனம் சூரா அல் அஹ்ஸாபிலே 43வது வசனத்திலே வகான பில் முஃமினீன ரஹீமா, வகான பில் முஃமினீன ரஹீமா, முஃமின்களுக்கு இரக்கம் காட்டுபவன் என்று வந்திருக்கிறது.
ஹைர். இப்ப இந்த ரெண்டு வசனங்களுக்கும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம் இந்த இரண்டு வசனங்களுக்கும் இருக்கின்ற ஒரு தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்பு என்னவென்றால், ஏன் அல்லாஹ் தாலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் படைத்து ரப்பங்கிறது ருபூபியத்தை அறிவிக்கும். ருபூபியத் என்று சொல்லுவது ஒரு அதிகாரத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு சொல். படைத்து அவன் நாடித்து செய்யக்கூடியவன், அவனுடைய செயற்பாடுல முழுமையா அவனுடைய கண்ட்ரோல் தான் இருக்கிறது. அவன் நாடித்து செய்பவன் என்கின்ற நேரம் ஒரு அச்சம் பிறக்கும். ஒரு அச்சம் நம்மிடத்தில் பிறக்க ஆரம்பிக்கும். அதுக்கடுத்ததாக அல்லாஹுடைய ஒரு தன்மை, அவனுடைய இன்னொரு பேர் தான் அர் ரஹ்மான், அனைத்துக்கும் இரக்கம் காட்டுபவன், அர் ரஹீம் இரக்கம் உள்ளவன் என்ற அந்த வசனத்தை அல்லாஹ் தாலா சொல்லுகிறான். அந்த அந்த தொடரிலே அல்லாஹ் தாலா சொல்லுகிறான். அடுத்ததாக வசனம் மாலிக் யௌமித்தீன். மாலிக் யௌமித்தீன் இந்த வசனம் மாலிக் என்று மோதப்பட்டிருக்கிறது, அதே போல மலிக் என்று மோதப்பட்டிருக்கிறது. மலிக் யௌமித்தீன், மாலிக் யௌமித்தீன் இரண்டு மாதிரியும் அது ஓதலாம். அதே போல இந்த மாலிக் என்று நாம் ஓதக்கூடிய ரிவாயத் ஹப்சன் ஆசிம். இந்த ரிவாயத் இந்த அறிவிப்பு மாலிக் என்றுதான் நாம் ஓதுகிறோம். மாலிக் என்று வேறு கிராத்துகளையும் வந்திருக்குது. கரால், கிசாஇ, யாக்கூப் போல கிராத்துடைய பேர் இருக்குது. ஹலஃப் இவர்கள் எல்லாம் மாலிக் என்றுதான் ஓதுவார்கள். மலிக்கி என்று ஓதக்கூடிய அனைத்து காரிமார்களும் ஏனைய அனைத்து காரிமார்களும் என்ன செய்வார்கள்? மலிக்கி என்று ஓதுவார்கள். ஆனா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது, அர்த்தத்தில் வித்தியாசமாகும். ஆனா இரண்டு அர்த்தங்களும் ஒன்றாக இருக்கும். அர்த்தங்கள் வித்தியாசமாக இருக்கும், ஆனா இரண்டு அர்த்தம் ஒன்றாக. அப்படி என்றா என்ன பாருங்கள். மாலிக் என்று சொன்ன நான் முன்னால் சொல்லியிருந்தேன், சொந்தக்காரன் என்று சொல்லியிருந்தேன். சொந்தக்காரனாக இருந்தால், ஒரு பொருளுக்கு சொந்தக்காரனாக இருந்தால் அவர் நாடியது போல என்ன செய்வார்? அதனை வழி நடத்துவார். அவர் நாடிய போல செய்வார். செயலால செய்வார். அவருடைய பைக், அவருடைய வீடு, அவர் நாடியத்தை அவர் செய்வாரு. இத மாலிக் என்று சொல்லப்படும். எனவே மாலிக் யௌமித்தீன், அந்த நாளில் அவன் நாடியத்தை செய்வான் என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஏன்னா அவனுக்கு சொந்தம் அனைத்தும். ஹைர். இரண்டாவது மலிக். மலிக் என்று சொன்னால் அதிபதி, அரசன் என்ற அர்த்தம் வரும். ஹைர். மாலிக்கு ஏன் அங்கே அதிபதியின் அர்த்தம் போட்டோம் என்றதை பின்னால சொல்கிறேன். மலிக்ங்கிறது அரசன். அவ செய்ய மாட்டார், மாற்றமாக ஆர்டர் பண்ணுவார். இதை செய், அதை செய்யாதே ஆர்டர் பண்ணுவார். எனவே மாலிக்ங்கிறது செயலால் ஏற்படும், மலிக்ங்கிறது வார்த்தையால் வரும். எனவே அல்லாஹ் என்பவன் அவன் அவன் அவருடைய செயலாலும் அவனுடைய கௌலாலும் அவனுடைய வார்த்தையாலும் அனைத்து படைப்பினங்களையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறான். அனைத்து படைப்பினங்களையும் அவனுடைய கண்ட்ரோல் பண்ணி அவன் நினைத்தபடி செய்து கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம் தான் வரும். மாலிக் யௌமித்தீன்ங்கிறது அந்த நாளில் முழு கண்ட்ரோலும் அவனிடம் இருக்கும். எனவேதான் சூரா அல் இன்ஃபிதாரிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமா அத்ராக மா யௌமுத்தீன் சும்ம மா அத்ராக மா யௌமுத்தீன். கியாமத் நாளுடைய ஒரு பயங்கரத்தை அல்லாஹ் தஆலா அறிவிக்கிறான். என்னது? அந்த கூலி கொடுக்கப்படக்கூடிய, நாம் இந்த உலகத்தில் ஒவ்வொரு அடியாரும் செய்ததுக்கான கூலி அங்கே கண்டு கொள்வார்கள். அப்படியான அந்த நாள் என்னவென்று எது உங்களுக்கு அறிவித்தது என்று அல்லாஹ் தஆலா இருமுறை ஒரு கேள்வியாக எழுப்பிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யௌமலா தம்லிகு நஃப்சுன் லினஃப்சின் ஷைஆ. எந்த ஒருவரும் இன்னொருவருக்கு உதவி செய்ய முடியாது, பயனளிக்க முடியாது, எந்த விதத்திலும் அது நடக்க மாட்டாது, சாத்தியம் கிடையாது, எதுக்கும் சொந்தம் கிடையாது, யார் யாருக்கும் சொந்தம் கொண்டாட முடியாது. வல் அம்ரு யௌமஇதில் லில்லாஹ். அனைத்து கொன்றாலும் அந்த நாளில் அல்லாஹ்வுக்கென்று மாத்திரமாக ஆகிவிடும். இன்னொரு வசனம் இருக்கிறது சூரா மரியமிலே அல்லாஹ் தஆலா சொல்ற ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வை அறிவிக்கக்கூடிய ஒரு வசனம். என்ன? சூரா மரியம் 40வது வசனம். இன்னா நஹ்னு நரிசுல் அர்த வ மன் அலைஹா வ இலைனா யுர்ஜஊன். கியாமா நாள் வந்தது பொழுது இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் அழிந்துவிடும், எதுவுமே இருக்க மாட்டாது. அந்த நாளில் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இன்னா நஹ்னு நரிசுல் அர்த். அந்த நாளை குறிப்பிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த பூமிக்கு சொந்தக்காரன் நாங்க தான். இங்கே ஆடம்பரமாக பெரும் பெரும் கோட்டைகளை வைத்து பெரும் கோடிக்கணக்கான செல்வங்களை வைத்துக் கொண்டவர்கள் எங்கே? இதுக்கு அனைத்துக்கும் சொந்தக்காரன் நாங்களே. ஓமன் ஆலைஹா, இந்த பூமிக்கு மேல உள்ள அனைத்துக்கும் சொந்தக்காரன் நாங்களே. வைலைனா யுர்ஜஊன், இவர்கள் மரணித்து விட்டார்கள், அழிஞ்சு விட்டார்கள், எல்லாம்
என்னிடம்தான் வரப்போகிறார்கள், எங்களிடம்தான் போகிறார்கள். சூரா காஃபிர்ல அதை விட ஒரு வித்தியாசமான முறையில் அல்லாஹ் தஆலா கேட்கிறான், லிமனின் முல்குல் யௌம், அந்த நாளுடைய அதிபதி யார்? அந்த நாளுக்கு முழு ஆதிக்கம் யாருக்கு போகும்? முழு சொந்தம் யாருக்கு போகும்? லிமனில் முல்க் அல் யௌம். கேட்டுவிட்டு அல்லாஹ் பதில் சொல்கிறான், லில்லாஹில் வாஹிதுல் கஹார், அடக்கியாளக்கூடிய தனியாக இருந்து கொண்டு அடக்கியாளக்கூடிய அல்லாஹுக்கே சொந்தம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே அல்லாஹ்வை அறிமுகம் செய்கிறான் அல்லாஹ் இங்கே. ஹைர். அடுத்தது யௌமுத்தீன். யௌமுத்தீன், அத்தீன்ங்கிறதுக்கு இங்கே அர்த்தம் என்னவென்றால் கூலி கொடுக்கப்படுவது, அதே மாதிரி கேள்வி கணக்கு கேட்கப்படுவதுதான் அத்தீன் என்று இங்கே சொல்லப்படும். அடுத்த வசனத்துக்கு செல்வோம். ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன், ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னையே நாம் வணங்குகிறோம், உன்னிடமே நாம் உதவியும் தேடுகிறோம். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் சொல்லுங்கள், அதாவது நீங்கள் சொல்லுங்கள், உன்னையே மாத்திரம் நாம் வணங்குகிறோம், உன்னிடம் மாத்திரமே நாம் உதவி தேடுகிறோம் என்று சொல்லுங்கள் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். உன்னை தவிர வேற யாருமே நான் வணங்க மாட்டோம், உன்னை தவிர வேற யாரிடம் உதவி கேட்க மாட்டோம் என்று சொல்லுங்கள். சரி, இதான் இதனுடைய அர்த்தம். அடுத்த வசனம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதை எங்களை வழி நடாத்து, நேரான பாதை எங்களை வழி நடாத்து. இப்ப இந்த ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன் என்று சொல்லிவிட்டு இங்கே ஒரு துஆ, பிரார்த்தனை வருகிறது, ஒரு துஆ வருகிறது. என்ன துஆ? நேரான பாதையை வழி நடாத்து என்று. இந்த முன்னால் உள்ள இந்த வசனத்துக்கும் அடுத்தது இந்த இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற இந்த வசனத்துக்கும் உள்ள தொடர்பு என்னவென்றால், முன்னால் உள்ள வசனத்தில் இபாதத் சொல்லப்பட்டிருக்கிறது, ஈயாக்க நஅ்புது, நாம் உன்னையே வணங்குகிறோம். அதே போல அல் இஸ்திஆனா சொல்லப்பட்டிருக்குது, பாதுகாவல், அதை உதவி தேடுவது, அல்லாஹ்விடம் உதவி தேடுவது. இப்ப இந்த இபாதத் என்கிறதும் இஸ்திஆனா என்கிறதும், அல்லாஹ்வை வணங்குவது, இபாதத் செய்வது, அவனிடமே எங்களுடைய தேவைகளை கேட்பது, அவனிடமே உதவி தேடுவது என்பது அது எப்பொழுது சிஹத்தாகும் என்றால், அது எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படும் என்றால், அவர் நேரான பாதை அவர் காட்டப்பட வேண்டும். நேரான பாதை அவர் காட்டப்பட்டால் தான் அந்த இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படும். எனவேதான் பின்னால் ஹிதாயத்தை நாம் கேட்கிறோம். ஹிதாயத் என்பது அதுக்கு நிபந்தனை. நேரான பாதை காட்டப்பட்டால் தான் எங்களுக்கு எப்படி இபாதத் செய்வது என்று எங்களுக்கு தெரிய வரும். எனவே ஒரு நோக்கத்தை அடைவதற்கு செல்லுகின்ற பாதை காட்டப்பட்டால் தான் அந்த நோக்கத்தை போய் அடையலாம். காட்டப்படவில்லைன்னா அந்த நோக்கத்தை அடைய முடியாது. எனவே இபாதத் செய்வதற்கு ஹிதாயத் அவசியம், இபாதத் செய்வதற்கு ஹிதாயத் அவசியம் என்ற அடிப்படையில் அடுத்த வசனம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஹைர். இப்ப இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்றால் எந்த ஒரு வளையலும் இல்லாத நேரான பாதையில் எங்களை வழி நடாத்து, நேரான பாதையில் எங்களை வழி நடாத்து, அதிலே எங்களை உறுதியாக வைத்து விடு என்பது இதனுடைய விளக்கம். அடுத்த வசனம், ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ, எவர்களுக்கு நீ நேரான பாதையை காட்டினாயோ அப்படியானவர்களுடைய அந்த பாதையில் வழி நடாத்து. பாதையை காட்டியாச்சு, ஆனா அந்த பாதையில் செல்வதற்கு ஒரு நண்பர் தேவை, ஒரு நண்பர் தேவை. இது நஸ்முத்துரர், இமாம் பிகாயுடைய நஸ்முத்துரர் கிதாபில் அழகான ஒரு விடயத்தை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதனை பின்னா நான் விளங்கப்படுத்துகின்ற பொழுது சரியா புரிந்து கொள்வீர்கள். நேர்வழி கேட்பது என்பது ஒரு பிரதானமான ஒரு விடயம், நேர்வழி காட்டப்படுகிறது என்பது. ஆனால் அந்த பாதையில் செல்வது எப்படி, அதுக்கு முன்மாதிரி யாரு, எதனை பார்த்த பாதையில் செல்வது, அதனை பின்னால் அல்லாஹ் தஆலா ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் என்று ஆரம்பம் செய்திருக்கிறான். அவர்கள் யார்? அவர்கள் தான் அல்லதீன அன்அம்த அலைஹிம் என்பது யார் என்றால், ஹக்கை அறிந்து அதன்படி அமல் செய்தவர்கள், அல்லாஹ்வுடைய ஏவல்களை எடுத்து நடந்தவர்கள், அல்லாஹ் தடுத்தவற்றை முழுமையாக தவிர்ந்து கொண்டவர்கள், முழுமையாக அவர்களுடைய இபாதத்தும் அவர்களுடைய அனைத்து காரியங்களும் அல்லாஹ்வுக்கென்று மாத்திரமே அமைந்திருந்தது.
முழுமை அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின முறையில் அமைந்திருந்தது. இப்படியானவர்கள் தான் அவர்கள். இதனைத்தான் அல்லாஹ் தாலா சூரா நிசாவுடைய 69வது வசனத்தில் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? ஒமை யுத்திஇல்லாஹ வர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹுடைய அடியானான அந்த அல்லாஹுடைய ரசூல் தூதுவருக்கும் யார் வழிபடுகிறாரோ ஃபஉலாயிக மஅல்லதீன நஅமல்லாஹு அலைஹிம், அவர்கள் அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டினா அவர்களோட இருப்பார்கள். அவர்கள் யாரு? மினன் நபியீன், நபிமார்கள், சித்திகீன், சித்திகீன்கள், வஷுஹதா, அல்லாஹுக்காக வேண்டி யுத்தம் புரிந்து வீர மரணம் அடைந்தவர்கள், வஸ்ஸாலிஹீன், நல்லவர்கள். நல்லவர்கள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது அவருடைய உள்ரங்கமும் வெளிரங்கமும் நல்லதாக இருக்கும், நல்ல அமல்களாக இருக்கும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்தவர்கள் தான் சாலிஹீன்கள் இவர்கள். வஹஸுன உலாயிக ரஃபீகா, அந்த சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய அந்த நண்பர்கள் எவ்வளவு அழகானது, எவ்வளவு அழகானவர்களாக இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். ஹைர், இவருடைய பாதையை தான் நாம் கேட்கிறோம். அடுத்தது கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். கைரில் மக்தூபி அலைஹிம்ங்கிறது வந்து முன்னால் சொன்ன அந்த சிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம், அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டினானோ அவர்களுடைய அந்த தன்மை கோபத்துக்குள்ளாக்கப்பட்டவர்களுடைய தன்மையாக இருக்க மாட்டாது. அவர்கள் யாரு? கோபத்துக்குள்ளானவர்கள் தான் யஹூதிகள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கோபத்துக்குள்ளானவர்கள் அவர்கள் யஹூதிகள். அவர்கள் ஏன் கோபத்துக்குள்ளானார்கள் என்றால் அவர்களுக்கு ஹக்கு எது என்பது தெரியும். ஹக்கு எது என்பது தெரியும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் மக்தூபி அலைஹிம் என்பது வந்து அது யஹூதிகள் என்று சொல்லி காட்டினார். காரணம் என்னவென்றால் அவர்கள் சத்தியத்தை அறிந்தும் அமல் செய்யவில்லை, அமல் செய்வதை விட்டுவிட்டார்கள். எனவே அவர்கள் தான் யஹூதிகள். எனவே அறிவை அறிந்ததுக்கு பின்னால், சத்தியத்தை அறிந்ததன் பின்னால் அதனை அமல் செய்யாமல் இருப்பது பாரதூரமான ஒரு விடயம். எனவே இந்த யஹூதிகளுடைய விடயத்திலே அல்லாஹ் பல இடங்களில் இந்த அல்லாஹ்வுடைய கதப், கோப பார்வை அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். சூரா மாயிதா 60வது வசனத்தில் மன் லஅனஹுல்லாஹு வ கதிப அலைஹி, யஹூதிகளுடைய விடயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே போல சூரா பக்ராவுடைய 90வது வசனம் ஃபபாஉ பிகதபின் அலா கதப், இதெல்லாம் யஹூதியுடைய விடயத்தில் வந்தது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் அஹ்மதிலே வந்திருக்கிறது, இப்னு ஹிப்பான்லே பதிவாகி இருக்கிறது, இன்னும் பல கிதாபுகளே வந்திருக்கக்கூடிய சஹீஹான ஒரு செய்தி தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல் மக்தூபி அலைஹிம் என்பது அது யஹூத் என்று சொல்லி காட்டினார்கள். அல் யஹூத் என்று சொல்லி காட்டினார்கள். ஹைர், அடுத்து வலத்தாலின். வலத்தாலின் என்றா என்ன? வழி தவறி சென்றவர்கள். வழி தவறி சென்றவர்களுடைய பாதையும் அல்ல. வழி தவறி சென்றவர்களுடைய பாதை, அவர்களுடைய தன்மை எப்படி இருக்கும் என்றால் அவர்கள் ஹக்கை அறியவில்லை, புரியவில்லை. அல்லாஹ்வை அறிவில்லாமல் இபாதத் செய்தவர்கள். அறிவுக்கு படிப்பதற்கு சந்தர்ப்பங்கள் இருந்தும் அதை முறையாக படிக்காமல் அறியாமல் இபாதத் செய்தவர்கள் தான் இந்த நசாராக்கள் என்று சொல்லுவோம். பாலினை கொண்டு முராத் நசாரா. ரைட். அதே தொடரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள் தாலின்ங்கிறது வந்து அந்நசாரா என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸை வந்து அதி பின் ஹாத்தம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் முன்னால சொன்னது போல பல கிதாபுகளே பதிவாகி இருக்கிறது. ஹைரன். அடுத்தது சூராவே அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு வசனத்துடைய சுருக்கமான விளக்கத்தை நாம் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது பார்ப்போம், இந்த சூறாவிலே எங்களுக்கு சொல்லப்பட்ட பிரதானமான விடயங்கள், ஓரிரு விடயங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு இங்கே ஞாபகப்படுத்துகிறேன். இந்த சூறாவுடைய ஆரம்பத்தை பாருங்க. இந்த சூறாவுடைய ஆரம்பத்துல அல்லாஹ்வை துதித்து, அல்லாஹ்வை புகழ்ந்து, அவனை மகிமைப்படுத்தி, அவனை ஒரு புகழ்ந்து பேசுகின்ற ஒரு விதத்தில் இந்த சூறா ஆரம்பமாக இருக்கிறது. ஆனா இதனுடைய இறுதி பகுதியை பார்த்தால், சூறாவுடைய இறுதி பகுதியை பார்த்தால்
அல்லாஹ்வை நம்புவதிலும் அவனுக்கு படிவதிலும் இருந்து விலகுகின்றவர்களை அல்லாஹ் தஆலா கண்டித்து கூறியிருக்கிறான் என்பதை எங்களால் பார்க்க முடியும். இதனால என்ன விளங்க வருது என்றால், எல்லா நன்மைகளின் தொடக்கமும், எல்லா ஹைராத்துகளுடைய தொடக்கமும், எல்லா சந்தோஷமான விடயங்களின் தலைப்பும் அல்லாஹ்வை நோக்கி நாம் திரும்பி அவனிடமே முழுமையாக ஈடுபடுவதிலேதான் இருக்கிறது. அதே போல எல்லா தீமைகளின் தொடக்கமும், அனைத்து வழி தவறி போற விடயங்கள் அனைத்துடைய மூல காரணமும் அவனை விட்டு விலகி செல்வதில் தான் இருக்கிறது. அவனுக்கு கட்டுப்படாமல் அவனுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாக இருப்பதில் தான் இருக்கிறது. எனவே வெற்றிக்கு, சந்தோஷத்துக்கு அடிப்படையான காரணம் நாம் அல்லாஹ்வை புகழுவது, அவனுடன் நெருங்குவது தான். இந்த இடத்துல இன்னொரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை நான் நினைவு வருகின்ற பொழுது சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்று நிம்மதியை தேடி, சந்தோஷத்தை தேடி இன்று பலர் சுற்றுலாக்களை மேற்கொள்கிறார்கள், பல விடயங்களை மேற்கொள்கிறார்கள், ஓய்வை தேடி எடுத்துக் கொள்கிறார்கள். ஆனா உண்மையில் அதனால் நிம்மதி, சந்தோஷம் வருதா என்று பார்த்தால் எந்தொன்றும் கிடையாது. உள்ளம் ஃப்ரீ ஆகின்ற பொழுது, காலி ஆகின்ற பொழுது ஷைத்தான் அங்கே மூழ்கி அவனுடைய வேறு பிரச்சனைகளை போட ஆரம்பிப்பான், வேற சிந்தனைகளை போட ஆரம்பிப்பான். ஆனால் ஒரு ரிலாக்ஸ் வார மாதிரி, ஒரு நிம்மதி வார மாதிரியான ஒரு தோற்றத்தை அவன் போடுவான். ஆனா உண்மையில் அது நிரந்தரமானது அல்ல, அது வேறு பிரச்சனையில் கொண்டு போய் சேர்க்கும். எனவே நிம்மதி என்பது அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், குர்ஆனில் தான் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய திக்ரிலே தான் இருக்கிறது. அல்லாஹ் ஞாபகப்படுத்தப்படுகின்ற பொழுது உள்ளங்கள் அமைதிப்படும், சந்தோஷப்படும், நிம்மதி அடையும். எனவே உள்ளத்துடைய அமைதியை அல்லாஹு தஆலா வஹ்யோட இணைத்து வைத்திருக்கிறார். இரு ரூஹுக்கு கொடுக்கப்படக்கூடிய உணவு. ஒரு மனிதன் என்பவன் அவன் இரண்டு பொருட்களால், ரெண்டு விடயங்களால் அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறார். ஒன்று உடல், இன்னொன்று ரூஹ். இந்த ரெண்டும் சேர்ந்துதான் மனிதன். உடம்புக்கு தேவையானவற்றை அல்லாஹு தஆலா பூமியிலிருந்து எடுக்கின்றான். ஏன்? அது உடம்பு என்கிறது, மனிதன் என்பது மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவன். எனவே ரூஹ் என்பது அது அல்லாஹ்விடம் இருந்து வந்தது. ரூஹ் என்பது மேலிருந்து வந்தது. எனவே அதனுடைய உணவு மேலிருந்து வரக்கூடிய அந்த வஹியில் தான் இருக்கிறது. எனவே வஹியை விட்டு நாம் தூரமாகி இருக்கக்கூடாது, குர்ஆனை விட்டு தூரமாகி இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் அடிப்படை அல் குர்ஆன். எனவே சொல்ல வந்த விடயம், அதிலேதான் வெற்றி இருக்கிறது, அதிலேதான் சந்தோஷம் இருக்கிறது. அடுத்த விடயம், இந்த சூராவுடைய மிக மகத்தான ஒரு பிரத்யேகமான சில நோக்கங்கள். இந்த சூராவுடைய ஆரம்ப பகுதியை பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், பிஸ்மில்லாஹ்விலிருந்து பாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன். இதனூடாக என்ன விளங்க வருது என்றால், இது அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகிறான். எனவே இதனோட அடிப்படை நோக்கம் அல்லாஹ் யார் என்பதை புரிந்து கொள்வது. முதலாவது என்ன? அல்லாஹ் யார் என்பதை அறிந்து கொள்வது. இப்பொழுது நாம் கூடுதலாக பேசினது யாரை பற்றி? அல்லாஹை பற்றி. இரண்டாவது விடயம், இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். என்ன விளங்க வருது என்றால், அவனை அடைய செய்யும் பாதையை புரிந்து கொள்வது. எப்படி அவனை அடைந்து கொள்வது? நேரான வழி என்ன? அவனை திருப்திப்படுத்துவது எப்படி நேரான வழியை பெற்றுக் கொள்வது என்ற அந்த பாதையை, முறையை புரிந்து கொள்வது. அடுத்தது ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். இந்த பாதையை பற்றி மக்களின் நிலையை அறிந்து கொள்வது. சிலர் இந்த பாதையில் நிலைத்து நின்றார்கள், யார போல? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். இன்னும் சிலர் அறிந்தும் அதற்கு எதிராக நடந்து கொண்டார்கள், அதுதான் மக்தூபி அலைஹிம்.
இன்னும் சிலர் விலகி கொண்டார்கள். அறிவதற்காவது முயற்சி செய்யவில்லை என புரிந்து கொள்வது. எனவே அடிப்படையான பிரதானமான 3 நோக்கங்களை அடிப்படையாக இந்த சூரத்துல் ஃபாத்திஹா உள்ளடக்கி இருக்கிறது. ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முடிந்த அளவு ஒரு சுருக்கமான ஒரு விளக்கத்தை முன்வைத்திருக்கிறோம். இந்த பாடத்திலே கேள்விகள், இந்த கேள்விகளை பதிந்து அந்த கேள்விகளுக்கான பதிலை கொடுக்கப்படக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைக்கவும். ரைட். அதில் முதலாவது கேள்வியை எழுதி கொள்ளுங்கள். முதலாவது கேள்வி, சூரத்துல் ஃபாத்திஹாவிலே அல்லாஹ் தஆலா ஆரம்பத்திலே அல்லாஹுடைய 5 சிஃபாத்துகளை, நன்மைகளை அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். அந்த 5 சிஃபாத்துகளும் என்ன? அல்லாஹ்வை பற்றி சொல்லியிருக்கிறான். அந்த 5 சிஃபாத்துகளும் என்ன? முதலாவது கேள்வி. ரைட். இரண்டாவது கேள்வி, நேரான பாதையை விட்டும் தவறி செல்லக்கூடிய 2 பாதைகளை அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். நேரான பாதை அல்லாமல் 2 பாதைகளை அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். அது யாருடைய அந்த 2 பாதை? அவர்களுடைய தன்மை என்ன? இந்த 2 கேள்விக்கான பதிலையும் கொடுக்கப்படக்கூடிய வாட்ஸ்அப் இலக்கத்தில் வாட்ஸ்அப் மூலமாக எழுதி அனுப்பவும். முடிச்சுக் கொள்வோம். திரும்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின். முதலாவது கேள்வி, சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் தஆலா அவனுடைய 5 சிஃபாத்துகளை சொல்லியிருக்கிறான். அல்லாஹ்வுக்குரிய 5 சிஃபாத்துகள் அது என்னென்ன? 5. இரண்டாவது, நேரான பாதை அல்லாத 2 பாதைகளை அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். அந்த 2 பாதையிலும் யாருடைய பாதை? அவருடைய தன்மைகள் என்ன? அவருடைய தன்மை, அவர் எப்படியாப்பட்டவர்கள்? ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். பாடத்தில் தொடராக கலந்து கொண்டீர்கள். உங்களுக்கான பயிற்சி இந்த 2 கேள்விக்கான பதிலை அனுப்புவதும், அடுத்த விடயம் கட்டாயமாக தொழுகையில் ஓதுகின்ற பொழுது இந்த விடயங்களை, பேசப்பட்ட விடயங்களை முழுமையாக அர்த்தங்களை புரிந்து விளங்கி ஓத வேண்டும். நிதானமாக ஓத வேண்டும். அதிகமாக இதனை நீங்கள் பெற்றிஸ் பண்ண வேண்டும். உங்களுடைய நஃபிலான தொழுகைகளில் அதிகமாக லுஹா தொழுகின்ற பொழுது, நஃபிலான தொழுகையை தொழுகின்ற பொழுது அர்த்தங்களை விளங்கி அதனை உணர்ந்து ஓதி பழக வேண்டும். 1 கிழமை, 2 கிழமை, 3 கிழமை, 1 மாதம் போகின்ற பொழுது ஒரு வித்தியாசமான உணர்வை, வித்தியாசமான இன்பத்தை உணர ஆரம்பிப்பீர்கள். அந்த இன்பம் தொடர்ந்து இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதனூடாக ஈமான் அதிகரிக்கும், உங்களுடைய குணங்கள் மாறும், உங்களை அந்த உணர்வு தொழுகை தவறுகளை விட்டு உங்களை தடுக்கும், இபாதத்தில் அதிகமாக அவதானம் செலுத்த வைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். பாடத்தை முடித்துக் கொள்வோம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.